விளையாடு பாப்பா நீ ஆடி விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா முதற் கனவே மறுபடியும் வந்தாய் நீ மறுபடியும் வந்தாய் வருமல்லவா கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா சத்தியத்தில் உழைத்த காதல் சாகாது அல்லவா முதற் கனவே மறுபடியும் வந்தாய் நீ மறுபடியும் வந்தாய் விழித்தெழுந்தது மறுபடி கனவுகள் வருமா வருமா விழித்திருக்கையில் கனவினை துரத்துது நிஜமா
ஸோ வர்ஷா உங்களுக்கு நாங்க கிளாப் பண்றதோட நம்ம உங்களுக்கு கண்டஸ்டன்ஸ் உங்களுக்கு பயங்கரமா கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் வர்ஷா மஸ்ட் சே என்னோட நம்பிக்கை வீண் போகல வர்ஷா. நான் வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரியே, அதாவது ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு வெர்சடைல் டான்சர், நல்ல எக்ஸ்பிரசிவான ஒரு டான்சர் அப்படின்னு சொன்னேன். ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸும் நீங்க வந்து ஒரு கிளாஸ் கொடுத்துட்டே இருப்பீங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரியே இந்த குவார்டர் ஃபைனல்ஸ்க்கும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல நீங்க 3 வெரைட்டி காமிச்சிங்க. அண்ட் யோர் காஸ்டியூம்ஸ்லேருந்து, உங்களோட குரூப்லேருந்து, உங்களோட பெர்ஃபெக்ஷன், உங்களோட ரிஹர்சல்ஸ் எல்லாமே இந்த மேடையில் அவ்வளோ திட்ட தெளிவாக க்ளீனாக தெரிஞ்சது. யூ ஆர் மைண்ட் ப்ளோயிங். வெரி வெரி நைஸ் பர்ஃபார்மன்ஸ் வர்ஷா. அண்ட் உங்களோட இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு நம்ம ஜட்ஜஸ் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு பார்ப்போம். தருண் மாஸ்டர் ஏன் அப்படி அழகா சிரிக்கிறாருன்னு தெரியல, ஸோ அவரே கேட்போம். எஸ் தருண் மாஸ்டர், வர்ஷாவோட இந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? வர்ஷா சாங் ஓப்பனிங்கில் எல்லாம் அப்படி லைட்லாம் பிரைட் ஆச்சு. அதில் பார்க்குற வாவ், இந்த சீசனில் ஐ திங்க் திஸ் இஸ் த பெஸ்ட் காஸ்டியூம் அப்படின்னு தோணுச்சு. ஓகே, பட் ஆனால் நல்ல ஹெட் கியர், நல்ல அவுட்ஃபிட், நல்ல ஹைட்டு, அந்த ஆட்டிடியூடே கேர்ள்ஸோட பாய்ஸோட ஆட்டிடியூட்லாம் ஃபேன்டாஸ்டிக்காக இருந்தது. அதுக்கு அதோட காம்படிஷனாக என்னென்னா உன்னோட பர்ஃபார்மன்ஸ், உன்னோட எக்ஸ்பிரஷன்ஸ் நல்லா இருந்தது. பட் ஃபஸ்ட்டு ஒரு பாயோட ஹெட் கியர் கீழே வந்துருச்சு, பொண்ணுங்களோடது விழுந்துருச்சு, அது விழுந்துருச்சு. அப்புறமா எனக்கு என்ன தோணும், ஐயோ இவங்க என்ன அம்மன் பாட்டு வேப்பலை வச்சு அந்த மாதிரி, அந்த அப்படியே ஒரு மாதிரி கஜபிஜன் ஆகி போச்சு காஸ்டியூம். நல்லா இருந்த காஸ்டியூம் வந்து என்னோட திருஷ்டி பட்டுச்சோன்னு பயந்துட்டேன். ஆனால் அதுக்கு எண்டில் ஃபினிஷிங் வந்து, சாரி வர்ஷா, அது ஃபினிஷிங் மாத்திரம் அதுக்கு கரெக்டாக அது பஞ்சில் விழுல. தட்ஸ் வாட் ஐ ஃபெல்ட். அது ஐயோ கடவுளே என்னடா இருக்குது. பட் நீ வந்து அந்த பிகினிங், அந்த ஃபஸ்ட்டு அந்த 2 minutes, அது உன்னோட பர்ஃபார்மன்ஸ், உன்னோட எக்ஸ்பிரஷன்ஸ் அதெல்லாம் பார் எக்ஸலன்ஸாக இருந்தது. நீங்கள் ஃபிலிம்ஸ்லாம் பார்ப்பீங்க, ஹீரோயின்ஸ் எல்லாம் பிகினிங் டு எண்ட் வரைக்கும் அதே மெயின்டைன் பண்ணுவாங்க. தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் இதில் வந்து யூ ஹாவ் டு பி ப்ரிசைஸ் ஃப்ரம் த பிகினிங் டு எண்ட். ஓகே, let's hope to see you in semi-finals. Take care. God bless you. Thank you, Master. No worries, வர்ஷா. அதாவது தருண் மாஸ்டர் சொன்னது வந்து உங்களோட டான்ஸில் நான் நோட் பண்ணி பார்த்ததில் உங்களோட டான்ஸில் அவர் எந்த குறையும் சொல்ல. அவர் என்ன சொல்கிறார், இந்த காஸ்டியூம்ஸ் போடும்போது ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் காஸ்டியூம்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது காஸ்டியூம்ஸோட ரிஹர்சல் பண்ணிங்கன்னா இந்த சின்ன சின்ன எரர்ஸ் இந்த ஸ்டேஜில் நடக்காது, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கூட நடக்காமல் நீங்கள் பார்த்துக்கலாம். மற்றபடி உங்களோட எக்ஸ்பிரஷன், உங்களோட டான்ஸ் அவர் நல்லதாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அசோக் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்ப்போம். எஸ் அசோக். I mean, to add on to a lot of points that Master put, first of all, for stage laganama, and for this for everybody, to err is human. நம்ம எப்போவுமே பல ரிஹர்சல்ஸ் பண்ணிவிட்டு ஆன் ஸ்டேஜ் போகிறப்ப ஆன் டே ஆஃப் த ஷோ சொதப்பினவன் இருக்கேன் நானும். ஆனால் கான்ஃபிடென்ஸை மட்டும் விட்டுறாதீங்க. பிகாஸ் சடன்லி ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த காஸ்டியூமில் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா ஸ்டெப்ஸோட புதுமை, அதோட அழகு சம்டைம்ஸ் மறைஞ்சிரும். ஸோ நீங்கள் ஃபார் எவ்ரி கொரியோகிராஃபர் whenever you're பிளானிங் காஸ்டியூம்ஸ், அருமையான ஸ்டெப்ஸ் போடுவீங்க, ஆனால் ஒரு பெரிய லாங் ஸ்கர்ட் கொடுத்தீங்கன்னா லெக் மூமெண்ட்டே தெரியாமல் போயிடும். ஸோ நீங்கள் என்ன காஸ்டியூம் டிசைட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொரியோகிராஃபி, ஒரு என்ன கொரியோகிராஃபி பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி காஸ்டியூம்ஸை அக்கார்டிங்லி டிசைன் பண்ணுங்கள். ஒன் திங் ஐ ஃபெல்ட், அழகாக செட்டு போட்டிருக்காங்க. இந்த அந்த ஹெட் கியர், அந்த காஸ்டியூம்ஸோட ஒரு சில டான்சர்ஸ் கூட பீன் ஆன் த ஸ்டெப்ஸ் அப் தேர், அந்த 2 ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அப்போ ஒரு டெப்த்தை கூட நீங்கள் இன்னும் யூஸ் பண்ணியிருக்கலாம் கொரியோகிராஃபியில். எல்லாருமே ஒரே இடத்துல நிறைய கலர்ஸ் ஃப்ளாட்டாக அப்படி இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு டெஃபினிஷன் கிடச்சிருக்கும், உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு தனித்துவமாக இன்னும் ஒரு ஃபோக்கஸ் கிடச்சிருக்கும் ஹேட் த ஸ்டெப்ஸ் பீன் யூஸ்ட் ஆஸ் வெல். ஸோ உங்களோட ஸ்பேஸை கொஞ்சம் நல்லபடியாக கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள் கொரியோகிராஃபர்ஸ், இட்ஸ் அ ரிக்வெஸ்ட். மற்றபடி நீட் பர்ஃபார்மன்ஸ், இந்த டிப்ஸை மட்டும் ஃபர்தர் உங்களோட ஜேர்னிக்காக கீப் இன் மைண்ட். காட் பிளஸ். நல்லா பண்ணீங்க. சரிங்க சரிங்க, குட் கேர்ள். காட் பிளஸ் யூ வர்ஷா. Thank you, Master.